ஹலோ மக்களே, நேற்று போட்ட பார்ட் 1ல ஃபேமிலியோட தடாக்கு போய் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தோம். அதே நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போனீங்கன்னா பார்ட் 2 போகிறேன்னு சொன்னேன். அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. உங்களுக்கு இந்த வீடியோ பாதிலேருந்து பார்த்தா புரியாது. ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு வந்துருங்க. அப்புறமா தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். ஆக்சுவலாக நீங்கள் தடா ஃபால்ஸ் என்டர் ஆனோடனே ஃபஸ்ட்டு ஒரு பெட் டேம் இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி சின்ன பசங்களாம் குளிக்க வைக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கன்னா உங்களுக்கு ப்ரைவேட்டாக ஒரு ஸ்விம்மிங் பூல் மாரி வேணும்னு நினைப்பீங்க. அதுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெக் பண்ணி போகணும். இந்த ட்ரெக்கிங் வந்து நார்மலாக இருக்கும்னு நினைக்காதீங்க கைஸ். ஏன்னா வந்து பெரிய பெரிய கல் மலைலாம் தாண்டி நம்ம போக வேண்டியதாக இருக்கும். நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகணும். ஆக்சுவலாக வந்து மரம் கிளலாம் பிடிச்சி தான் போகணும். அதேமாதிரி நீங்கள் அதை தாண்டி போனீங்கன்னா எவ்ரி 500 மீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் மாரி இருக்கும். அது வந்து ப்ரைவேட்டாக தான் இருக்கும். நீங்கள் மேலே போக போக உங்களுக்கு இன்னும் ப்ரைவேட் ஸ்பேஸ் கிடைக்கும். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே தடா ஃபால்ஸோட இருக்கிறதுல ஹையஸ்ட்டு கிட்டத்தட்ட சொல்ல போனால் தடா ஃபால்ஸோட மேலேயே போய்ட்டுன்னு சொல்லுவாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா தண்ணி கிட்டத்தட்ட கண்ணாடி மாதிரி இருந்து நீங்களே பார்க்கலாம். அங்கே போய்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸோட செம்மையாக என்ஜாய் பண்ணோம். மக்களே மேலேருந்து குதிச்சு அங்கே எங்கே என்ஜாய் பண்ணோம். அதேமாரி நீங்கள் அந்த தண்ணியில் போயிட்டு உட்காந்துருந்தீங்க. ஏன் சொல்கிறேன்னா அங்கே இருக்கிற சின்ன சின்ன மீன்லாம் வந்து நம்ம கடிச்சு அந்த ஸ்பால் இருக்கிற எஃபெக்டே கொடுக்கும். அதேமாரி என் ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா போய் உட்காந்துட்டா. நாங்களும் ஒரு 5 நிமிஷம் உட்காந்தோம். சப்போஸ் நீங்கள் நேச்சுரல் ரசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பட்டாம்பூச்சி தட்டாம்பூச்சிலாம் இருக்கும். நாங்களும் அதெல்லாம் ரசிச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அப்புறம் இன்னொரு அட்வைஸ் கைஸ், நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக போக முடியுமோ போயிடுங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா 8:30க்கு போயிட்டு 11 o'clock ரிட்டர்ன் வந்துட்டோம். நாங்கள் 11 o'clock ரிட்டர்ன் வரப்போ எவ்வளோ கூட்டம் நீங்களே பாருங்கள். அதேமாதிரி நீங்கள் 11 o'clock அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சன் மேலே போய்டும். அதனால் வந்து செம டயர்டோட நம்ம ட்ரெக் பண்ணி வேறு கீழே போகணுன்றதுனால நமக்கு பாடி ஃபுல் டயர்டில் போய்டும். அதேமாதிரி இன்னொரு விஷயம் ஏன் சொல்கிறேன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் வந்து நாங்கள் இப்போ என்ட்ரன்ஸ் ஆகுக்குள்ளே இருந்தது. போக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் எடுக்கவே இடம் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டு போக முடியுமோ போயிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வீக்கே தடா போகலாமா மச்சான் மச்சீஸ்ன்னு சொல்லிட்டு கேட்டு சொல்லுங்கள். அது வரைக்கும் சைன் ஆஃப் பண்ணுறது உங்களோட மேஸ்ட்ரோ.